அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, தன்னுடைய சேவையாலும் தன்னுடைய சமுதாய பணியாலும் சிறந்து விளங்கிய ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாகர்கோவில் ரோட்டரி டவுன் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து மிக பெரும் சாதனைகளையும் மிக பெரும் சமூக சேவைகளையும் செய்த ரொட்டேரியன் ஏ செல்வராஜ் அவர்களுடைய பணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக அதிகமான ப்ராஜெக்டுகளை செய்து மிகப்பெரிய விருதை பெற்றவர், இன்றும் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்துட்டு இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ஏ செல்வராஜ் அவர்கள் தான் இங்கே வந்திருக்காங்க. அவர்களை நம்ம சந்தித்து அவர்களுடைய பணிகள் பற்றி கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரோட்டரிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இந்த சங்கத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது, எப்போ ஜாயின் பண்ணிங்கிறத சொல்கிறீங்களா சார்? சார், நான் 2021 மார்ச் மாதம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஸோ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஃபீல் என்னென்னா, ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல சும்மா இருந்தால் பிடிக்காது, ஏதாவது பண்ணணும், சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அதுக்குள்ளே சான்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஸோ ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமாவது நம்ம சேவை பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் ரொட்டேரியன் விஷ்ணுராம்ங்கிற ஒரு ரொட்டேரியனுடைய அறிமுகம் கிடைச்சது. அவர்கிட்ட என்னுடைய இதெல்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, சார், நாகர்கோவில் செட்டிக்குளத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் டவுனுங்கிற ஒரு சங்கம் இருக்குது. அது ரோட்டரியில் ஒரு அவார்டு வாங்கக்கூடிய சங்கம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி எல்லா இதுவுமே அங்கேயே பண்ணலாம். நீங்கள் வேணால் 2 நாள் வாங்க அப்படின்னு சொன்னார். நான் 2 தடவை ஒரு மீட்டிங் நடக்கும்போது பார்க்கும்போது அங்கிட்ட நிறைய சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ உடனே நான் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதில் ஜாயின் பண்ணிட்டேன். சரி சார், ரோட்டரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரோட்டரியின் செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். அதோட ரோட்டரியில் என்னென்ன மாதிரியெல்லாம் சேவைகள் இருக்குது, இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், ரோட்டரிங்கிறது சேவை, வேறு சேவை தான் ரோட்டரி தான் சேவை. என்னை பொறுத்த வரைக்கும் சேவை பண்ணதுக்கு விருப்பமானவங்க தாராளமாக சேவை பண்ணலாம். இப்போ நிறைய ஒர்க்குகள் நடந்துகிட்ருக்கும், நிறைய இடங்களுக்கு போகிறாங்க வராங்க. அதுலலாம் எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஆனால் சேவை பண்ண நான் தொடங்கினதுலேருந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் சேவை பண்ணிகிட்டே இருக்கேன் சார். சார், சேவைகளில் இப்போது சிலவங்க ட்ரீ பிளான்டேஷன் பற்றி சொல்கிறாங்க. அந்த ட்ரீ பிளான்டேஷன்னா என்ன? ட்ரீ பிளான்டேஷன் நீங்கள் பண்ணின ஒரு இடத்தோட டீட்டெயில்ஸோட அதை விவரமாக சொல்ல முடியுமா? ட்ரீ பிளான்டேஷன் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்முடைய பொன்ஜஸ்லி என்ஜினியரிங் காலேஜ் இருப்பாருங்க. அந்த என்ஜினியரிங் காலேஜில் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரீ பிளான்டேஷன் ரோட்டரி மூலமாக வச்சுதாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னென்னா ஃபாரஸ்ட்டில் சொல்லிட்டேன். ஃபாரஸ்ட்டில் கேட்டு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இளையராஜா சார்னு ஒருத்தங்க இருந்தாங்க, டிஎஃப்ஓ. அப்போ அவங்ககிட்ட சொன்னதும், ஓகே நீங்கள் ரோட்டரி மூலமாக தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. 1200 மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. 1200 மரக்கன்றுகள் கொடுத்து பொன்ஜஸ்லி என்ஜினியரிங் காலேஜில் வச்சோம். அன்றைக்கி 1000 ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. ப்ளஸ் அவங்களுடைய சேர்மன், பிரின்சிபால், ஸ்டாஃப் எல்லாருமே வந்தாங்க. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ஒரே இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஆனால் சொன்னாங்க, செல்வராஜுக்காக வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருந்து அவங்களுடைய தலைமையில் அந்த 1200 மரக்கன்றுகளும் இன்றைக்கி வச்சு 1.5 வருஷம் ஆகுது. அப்படி வளர்ந்துட்டே வருது. அந்த மரக்கன்றுகளை பார்க்கும்போது மகிழ்ச்சி. இதான் சேவையாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், ரோட்டரினாலே நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கதா சொல்கிறாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்ன சார்? கம்யூனிட்டி சர்வீஸ்லாம் நிறைய இருக்குது சார், நிறைய. அதில் முக்கியமான கம்யூனிட்டி சர்வீஸ் பார்த்திங்கன்னா, சாப்பாடு கொடுப்போம். நான் சாப்பாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா சாப்பாடுடைய வலி எனக்கு தெரியும். சாப்பாடுடைய வலி எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா நான் அந்த ஸ்டேஜிலேருந்து வந்தவன். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த காப்பகங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதியோர் இல்லங்கள், பெண்கள் காப்பகங்கள், ஆண்கள் காப்பகங்கள், பேரண்ட்ஸால் கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி நிறைய காப்பகங்கள். இங்கே போய் நான் சொல்ல, எங்களுடைய சங்க உறுப்பினருடைய பர்த்டேயாக இருக்கட்டும், வெட்டிங் டேயாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அவங்கள்ட்ட காசை வாங்கி இவங்களுக்கு கொண்டு கொடுத்து அவங்க கூட இருந்து சாப்பிடும்போது இது மெயினாக கம்யூனிட்டி சர்வீஸ். அப்புறம் ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பப்ளிக் பிளேஸு, பஸ் ஸ்டாண்ட், இதிலெல்லாம் நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்கு. இது எல்லாமே இந்த கம்யூனிட்டி சர்வீஸில் வந்துடும். சார், நீங்கள் ரோட்டரியில் நிறைய சேவைகள் செய்யும்போது மெடிக்கல் கேம்ப் கண்டிப்பாக இருக்கும். மெடிக்கல் கேம்ப் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த மெடிக்கல் கேம்ப் பற்றி சொல்லுங்கள். மெடிக்கல் கேம்ப் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நாங்கள் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் அங்கே ஒரு பெரிய கேம்ப் பண்ணோம். அப்போது ஆஸ்ட்ரா அஜித்னு ஒரு மேடம் இருந்தாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் முனிசிபாலிட்டியில் இருந்தாங்க. அவங்கள தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டவங்க பார்க்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் பலரும் வருவாங்க.
எல்லா இடத்துக்கும் போகிறதும் வரதுமா இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஃப்ரீ கேம்ப் பண்ணோம், ஐ கேம்ப் பண்ணோம், டென்டல் கேம்ப் பண்ணோம், ஜெனரல் மெடிசன். அது கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய பேர் வராங்க, வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பயன்பெற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சார், ரோட்டரியில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ட் கிளப், ரோட்ராக்ட் கிளப் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இன்ட்ராக்ட் கிளப்னா என்ன, அதில் யார் யார் இருக்கலாம், ரோட்ராக்ட் கிளப்னா என்ன, அதில் யார் யார் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். இன்ட்ராக்ட் கிளப்புங்கிறது 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளது. +2க்கு மேலே எனி காலேஜ், எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கக்கூடியதான் ரோட்ராக்ட் கிளப். ஓகே சார், சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. வொக்கேஷ்னல் சர்வீஸ் ட்ரைனிங் அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? வொக்கேஷ்னல் சர்வீஸ் ட்ரைனிங் பண்ணி ரோட்டரியில் என்னென்ன பணிகள் செய்துட்ருக்கீங்க? வொக்கேஷனல் சர்வீஸ் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, வீட்டில் இருப்பாங்க லேடிஸ், மேக்ஸிமம் லேடிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க், ஜுவல் மேக்கிங், சர்ப் மேக்கிங், ஜுவல் மேக்கிங், சர்ப் மேக்கிங், ஃப்ளவர் மேக்கிங், இந்த மாதிரி நிறைய கைத்தொழில் நாங்களே எங்களுடைய சங்கத்தில் வர வச்சு, இதில் ஆள் இருப்பாங்க, வெளியிருந்து டீச்சர்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுக்கும். கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் கொடுப்போம். நிறைய பேர் அதாவது இந்த ட்ரைனிங் எடுத்து அவங்க இப்போ ஒருத்தர் சொன்னாங்க, சார் ஒரு ஆரி ஒர்க்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா 500 ரூபாயிலிருந்து 3000 1 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். கல்யாண வசதியான வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்யாண பொண்ணுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா 1 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கலாமா. அப்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் நிறைய சேவை பண்ணியிருக்கீங்க. அதில் மறக்க முடியாத ஒரு சில சேவைகள் பற்றி சொல்ல முடியுமா சார்? ஒரு புருஷன் பொண்டாட்டி வந்திருந்தாங்க, ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ எதுக்குன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் தான் சார் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தா 6ஆம் கிளாஸ் படிக்க மாதிரி தெரியல, சின்ன குழந்தை, கை குழந்தை மாதிரி இருந்தது. எதுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டால், ஹார்ட்டில் ஓட்ட. அது ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் ட்ரிவாண்டத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ 1-1.5 வருஷமாக போகலை. ஏன் போகலைன்னா வசதி கிடையாது. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி போனால் மினிமம் 5000 ரூபா கொண்டு போனால் தான் அந்த டாக்டரை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இல்லை ரோட்டரி மூலமாக நீங்கள் நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்கீங்களே சார், அதை உங்களை தலைவருங்கிற முறையில் உங்களை பார்க்கலான்னு ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்கணும். அப்போ நான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எங்களுடைய சங்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். சங்கத்துக்கு வந்தாங்க. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நான் என்ன பண்ணணுன்னு கேட்டேன். அப்போ ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை டாக்டர் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு போகிறது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 5000 ரூபா போதுமானு கேட்டார். 5000 ரூபா உங்கள் விருப்பம் சார், கூடுதல் கொடுத்தாலும் வாங்குவாங்க, குறைச்சி கொடுத்தாலும் வாங்குவேன்னு சொன்னவர். சார் 10000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ப்ரெசிடெண்ட் கேட்டிங்கல்ல, அதனால் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, குழந்தை பார்த்தா பாவமாக இருக்குது, 10000 ரூபா தந்தாங்க. அந்த ஸ்டேஜில் அந்த தாய் புருஷன் அந்த குழந்தைய ஏற்றி 10000 ரூபா கையில் கொடுத்தோம். அவங்க ஃபேஸில் ஒரு இது பண்ணிங்களா, 2 கையெடுத்து கும்பிட்டாங்க. அதுதான் சார் சேவை. இந்த மாதிரி நம்ம சேவைகள் நம்மளால் முடிஞ்ச அளவு பண்ணும்போது மனசுக்கு வேற ஒன்றும் இல்லை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பிஏஜி ரொட்டேரிங் எஸ் பிரபாகர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரோட்டில் என்னுடைய குருநாதர். அவருடைய குருநாதர் உண்மையிலே மறக்க முடியாது. அவர் என்ன சொல்வார்னா, நான் பேசுகிறது என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய ஃபேஸை வச்சு கண்டுபிடிச்சிருவார். அப்புறம் நான் ஸ்டேஜ்லேருந்து நான் பேசும்போது ஏதாவது மிஸ்டேக்குன்னா என் முன்னாடி உட்காந்துட்டு கையை காட்டுவார், இல்லைன்னா கண்ணை காட்டுவார். இப்படி போகணும், அது மிஸ்டேக், இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு அப்பா மகனுக்கு சொல்லி கொடுக்க மாதிரி இருக்கும் பார்த்துடுங்க. அவர் எனக்கு ரோட்டரியில் குருநாதர், மறக்கவே முடியாது. அவருடைய பேர் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் எஸ் பிரபாகரன். அவரை மறக்கவே முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் கொடுத்தேன்ல, எங்களுக்கு ஒரு 3-2-1-2 மாவட்டத்துக்கு 2023-24 இருந்தது ஒரு கவர்னர். அந்த கவர்னர் யாருன்னா ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஆர் முத்தையா பிள்ளை, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவர். ஆனால் உண்மையிலேயே நான் ரோட்டில் ஜாயின் பண்ணி 5 வருஷம் தான் சார் ஆகுது. அந்த 5 வருஷத்தில் நிறைய ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் தான் சந்திச்சிருப்பேன். ஆனால் நான் சந்தித்ததில் எனக்கு மனசுக்கு பிடித்தமான ஒரு கவர்னர்னு சொன்னீங்கன்னா என்னுடைய கவர்னர் ரொட்டேரியன் ஆர் முத்தையா பிள்ளை சார். அருமையாக பேசுவார். அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் சொன்னல, 1200 ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கும் ரோட்டில் முக்கியமான மீட்டிங் நடத்ததுக்கும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் படிச்சுட்டேன். எப்படி படித்தேன்னா, ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப அன்பாக பேசுவார். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஃபோன் பேசினேன்னா, ஏதாவது நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்டாச்சுன்னா ஃபோன் எடுத்துகிட்டு பண்ண என்ன பிரசிடென்ட் அப்படி கேட்பார் பார்த்தீங்களா. அதை அறியாமலே நம்மளை என்ன மனசு உருகும் அவருடைய அந்த ஸ்பீச்சில். அவர் சொல்லுவார், எல்லா இதுலேயும் நீ கரெக்டாக இருக்கணும். ஜூலை மாதம் 7ஆம் தேதி பதவி எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன்
30ஆம் தேதி வரைக்கும் நீ ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு நாள் கூட ப்ராஜெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அன்பு கட்டளை போட்டவர். அவர் உண்மையிலே மறக்க முடியாத ஒரு கவர்னர். அவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இந்த அவார்டுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த நைட்டு எந்த டே எந்த டைமில் கூப்பிட்டு கேட்டாலும் கரெக்டான பதில் சொல்லுவார். நான் ஸ்ரீலங்கா போகிறதுக்கு, ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் மீட்டிங் நடத்ததுக்கு சொல்லப்போனால் காரணம் அவர் தான். எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் போனது கிடையாது, எனக்கு யாரையுமே தெரியாது. கவர்னர்கிட்ட கேட்டேன், கவர்னர் ஸ்ரீலங்கா போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் எங்கள் சங்கத்தில், பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு, போர்டில் பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு, போகணும். அங்கே போய் அங்கே யார் இருக்காங்க என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு நம்பர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா உடனே ஃபோன் பண்ணி ஸ்ரீலங்காவுடைய ரோட்டரி பிரசிடெண்ட், என்னுடைய ஃப்ரெண்டு, அதுக்கு எனக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஆனார், அவருக்கு நம்பரை வாங்கி இவர் தான் பிரசிடெண்ட்டு, எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க பேசினேன். அவர் பேசணுன்னா இன்றைக்கும் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஸ்ரீலங்காவில் உள்ள பிரசிடெண்ட்டு கூட அவர்கிட்ட பேசினேன். சார் தாராளமாக வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஒரு சங்கத்தோட தலைவராக இருந்து அதை வழி நடத்தணும்னா நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த சவால்களை எப்படி சமாளிச்சிங்க? உங்கள் சங்கத்தை எப்படி சிறப்பாக நடத்த முடிஞ்சுது? நான் ரோட்டரியில் தலைவர் பதவி எடுக்கும்போது அந்த சங்கத்தில் 120 பேர் இருந்தாங்க. நான் வந்து 19 மெம்பர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய பேரில். என்னுடைய இது என்னென்னா, மேக்ஸிமம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும், யார் கூட சண்டை சச்சரவு பண்ணாமல் இருக்கணும், யார் எதை சொன்னாலும் கேட்டுட்டு கேட்காத மாதிரி போகணும். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா, ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த 3-4 பிள்ளைகள் இருந்தாலே நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, இப்போ வந்துட்டுருக்கு. ஓகே. அப்போது ஒரு 140 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தில் நிச்சயமாக சின்ன சின்ன சலசலப்பு ப்ராப்ளங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் செய்து காட்டணும், அதையும் வென்று காட்டணும். ஏன்னா சில டைமில் நீங்கள் கேட்டிங்கல்ல, அதுக்கு பதில் என்னென்ன, ஒரே ஒரு பதில்னு சொல்லணும்னா, சில டைமில் குருடனாக இருப்பேன், சில டைமில் செவடனாக இருப்பேன், சில டைமில் ஊமையனாக இருப்பேன். நமக்கு முன்னாடியே பேசுவாங்க, சில சின்ன சின்ன இஷ்யூஸ் வரத்தான் செய்யும், பேசுவாங்க. பேசும்போது நம்ம என்ன நினச்சோன்னா கேட்கவே இல்லை, அந்த மாதிரி வந்துடுவேன். இதுதான் என்னுடைய பாலிசி. சார், உங்கள் ரோட்டரி சங்கத்தில் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க? என்னுடைய பதவி காலத்தில் பார்த்திங்கன்னா 1200க்கு மேலே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 1200 மேலே ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு என்னுடைய இது மட்டும் கிடையாது, என்னுடைய டீம், என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு டீம் ஒர்க்கு. 140 பேர் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தில் 140 பேருடைய சப்போர்ட் இருந்தால் தான் இதை நம்ம பண்ண முடியும். இப்போ தலைவருங்கிறது ரிஸ்க் எடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இது முடியாது. 140 பேருடைய சப்போர்ட், மறுபடியும் சொல்ல, 140 பேருடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த இதெல்லாம் வாங்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து பதவி எடுக்கும்போதே எனக்குன்னு சில இதுகள் வச்சுருந்தேன். இந்த ஒரு வருஷத்தை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராஜெக்ட், என்னுடைய கனவு திட்டம் மாதிரி நிறைய வச்சுருந்தேன். சார், வெளிநாடுகளுக்கு ஏதாவது போயிருக்கீங்களா? ரோட்டரி சார்பாக வெளிநாட்டில் போய் மீட்டிங் நடத்தியிருக்கீங்களா? அந்த அனுபவங்கள் சொல்லுங்கள். எந்த நாட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சார். ஒரு ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டூர் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தோம் ஸ்ரீலங்கா, பக்கத்து கண்ட்ரி. ஸ்ரீலங்கா போகணுன்னு என்னுடைய ஒரு ட்ரீமாக இருந்தது. ஸ்ரீலங்கா போகிறது மட்டும் இல்லை, அங்கே போய் இன்டர்நேஷ்னல் மீட்டிங் நடத்தணும். அதுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். டூர் போகணும், டூர் போய் அங்கேயே ஸ்ரீலங்கா போனால் ஸ்ரீலங்கா மக்கள் கூட இந்த எங்களுடைய ரோட்டரி கிளப்பான ஒரு டவுன் மட்டும் இல்லை, அங்கே நுவரேலியாங்கிற ஒரு இடத்துல போய் நாங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போட்டோம் அந்த மக்கள் கூட. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி ரயிலா ப்ரோக்ராம் சொல்லுங்கள், ரோகிணி காலேஜில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு ரயிலா ப்ரோக்ராம் பண்ணோம். அதுவும் இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் மெடிக்கல் கேம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து மண்டபமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதெல்லாம் இதுக்கு பண்ணும்போது எனக்கு அதில் ரொம்ப என்னுடைய கனவு திட்டங்கள் எப்படி ஒரு 5 ப்ரோக்ராம் நினச்சி வச்சுருந்தேன், 5மே சக்ஸஸாக பண்ணேன். சார், உங்கள் தலைவர் பதவி காலத்தில் மிக சிறப்பாக சேவை பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதற்கு நிறைய அவார்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க? அந்த அவார்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கீங்கிறத சொல்கிறீங்களா சார்? அவார்டு பார்த்திங்கன்னா 4500 ரொட்டேரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3-2-1 மாவட்டத்தில் ஒரு கிளப்பை தான் செலக்ட் பண்ணுவாங்க, பெஸ்ட்டு கிளப். ஒரு பிரசிடெண்ட்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க, பெஸ்ட்டு பிரசிடெண்ட். இப்போ இதுதான் டாப்.
இந்த 3-2-1 மாவட்டத்தில் பெஸ்ட்டு கிளப் பெஸ்ட்டு பிரசிடெண்ட் யாருங்கிறது. அது போன வருஷம் என்னுடைய பேரில் எனக்கு கிடைச்சிது. அது உண்மையிலே அதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கவே இல்லை, கனவுகளோடு காணல. ஆனால் அது கிடைச்சது எனக்கு ரொம்ப 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 வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதை பண்ணதுக்கு நான் மட்டும் இல்லை, மறுபடியும் என்னுடைய டீம் ஒர்க்கு தான். அதை செல்வராஜ் இல்லை பிரசிடண்ட்டுங்கிற ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் வாங்க முடியாது. இந்த 1200 ப்ராஜெக்டும் என்னுடைய ரொட்டேரியன்ஸுடைய சப்போர்ட்டில் பண்ணோம். ஸோ பண்ணனால எனக்கு அவார்டு கிடைச்சது. பெஸ்ட்டு கிளப் அவார்டு ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் டவுன், பெஸ்ட்டு பிரசிடெண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் டவுன், பிரசிடெண்ட் ரொட்டேரியன் ஏ செல்வராஜ், நான் தான். எனக்கு அது கிடைக்கும், இன்றைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 15 அவார்டு அதுக்கு கூட கொடுத்தாங்க ஜோனல் லெவலில் உள்ள மீட்டிங்கில். அப்படி நிறைய அவார்டு வாங்குகிறோம். அந்த அவார்டெல்லாம் பார்க்கும்போது நினைக்கும்போது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் நம்ம இவ்வளோ லேட்டாக ரோட்டரியில் ஜாயின் பண்ணுங்கிற ஒரு ஃபீலிங் இப்போ வருது. ஸோ இன்றைக்கும் என்னால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்கோம். இனியும் இதுக்கு அடுத்த கட்டம் போனாலும் கண்டிப்பாக இந்த உயிரோடு இருக்க வரைக்கும் சேவைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய கூட இருந்தவர் என்னுடைய பிஏஜி சிதம்பரம் பிள்ளை சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரிட்டையர்டு ஆடிட்டர், எனக்கு பக்கபலமாக இருந்தார். இந்த 1200 ப்ராஜெக்ட் என் கூடவே இருப்பார். உண்மையிலே அவர் வந்து ஒரு ரிட்டையர்டான மனுஷன். ஆனால் ரிட்டையர்டான ஒரு மாதிரி அவர் சொல்ல முடியாது, யங் மேனாக இருப்பார். செல்வராஜ் நான் என்ன பண்ணணும், இன்றைக்கி எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இன்றைக்கி எங்கெல்லாம் போகணும், எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும் அப்படி கேட்பார். சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கவர்னர் சங்கரபாண்டியன் சார் இருந்தார், அசிஸ்டன்ட் கவர்னர். அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு தனி கம்பெனி வச்சுருக்காரு. ஒரு சொந்த கம்பெனி வச்சு வாட்டர் கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்காரு. அவர் அசிஸ்டன்ட் கவர்னராக இருந்தார், பக்கபலமாக இருந்தாங்க. அப்புறம் வந்து செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருந்தார், லாரன்ஸ், என்னுடைய பேரில் செக்ரட்டரி இருந்தார், பக்கபலமாக இருந்தாங்க. இப்படி விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவில் நிறைய கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்தனால எனக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரோட்டரிக்கு முன்னால் நீங்கள் ஆல் இந்தியா ரேடியோவில் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக தூர்தர்ஷன், அப்புறமா நம்முடைய ஆகாஷவாணி நாகர்கோவில் ஸ்டேஷனில் பணியாற்றியிருக்கீங்க. நீங்கள் ஆல் இந்தியா ரேடியோவில் பணியாற்றின அனுபவங்கள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஃபஸ்ட்டு நான் வந்து 87 தொலைக்காட்சி நிலையம் தூர்தர்ஷன் ரிலே சென்டர் நாகர்கோவிலில் ஜாயின் பண்ணேன். அது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், வீட்டுக்கு வரோம், அவ்வளோதான். ஆஃபீஸ் வீடு அந்த மாதிரி, குடும்பம் அந்த மாதிரி இருக்கும். 2000 ஜூன் 20 நாகர்கோவில் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் ப்ரமோஷனில் அங்கே போகிறேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனில் இருந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோ போகும்போது இது ஒரு செட்டப்பு, அது ஒரு செட்டப், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். போக எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப பிடிச்சிட்டு எனக்கு. ஏன்னா தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணும்போது வெளியே ஆட்கள் கூட கான்டாக்ட்லாம் அவ்வளோ இருக்காது. அதே சமயம் ஆல் இண்டியா ரேடியோ போகும்போது டெய்லி விஐபிஸ் வருவாங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வருவாங்க, ஸ்டேட் மினிஸ்டர் வருவாங்க, அப்புறம் ஒரு கலெக்டர் வருவாங்க, கூலி வேலைக்கு போகக்கூடிய வருவாங்க, ஒரு விவசாயி வருவாங்க. எல்லாரையும் பார்த்து அவங்க கூட பேசி டாக்டர்ஸ் எல்லாம் பேசும்போது நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணேன். ஆல் இண்டியா ரேடியோ அந்த 21 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே நிறைய மக்கள் கூட கான்டாக்டு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும்போது நான் வந்து நிறைய வெளியே ரெக்கார்டிங் போவேன். ஸ்கூல், காலேஜ், பப்ளிக்கு, இந்த மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இப்படி போகும்போது அந்த மாணவர்கள் கூட எனக்கு கலந்துரையாடக்கூடிய பாக்கியங்கள் நிறைய கிடைச்சிது. அப்படி கிடைக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியாத, இதுவரைக்கும் கேட்காத விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அதிலேருந்து தான் எனக்கு என்ன அறியாமல் ஒரு சேவை செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வருங்காலத்தில் நம்மளால் முடிஞ்ச சேவை செய்யணும்ல என்னுடைய ஒரு அடித்தட்டு மனசில் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் உருவாச்சு. சார், நம்ம இன்றையோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். உங்களோட ரோட்டரியினுடைய சேவைகள் தொடரணும். நீங்கள் ரோட்டரியில் பணியாற்றி மேலும் பல சேவைகள் செய்யணும். அதே ரோட்டரியில் நீங்கள் மேலும் பெரிய பதவிகள் பெற்று இன்னும் மக்களுக்காக சேவை செய்ய உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். உங்களோடு இணைந்து சேவைகள் செய்வதற்கு நிறைய பேர் முன் வரணும். ரோட்டரியினுடைய பணிகள் வெற்றி அடையணும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 32-12 மிகச்சிறந்த தலைவராக ரொட்டேரியன் ஏ செல்வராஜ், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் டவுன். ரோட்டரி மாவட்டம் 32-12 இந்த ஆண்டில் மிகச்சிறந்த சங்கமாக தேர்வு பெற்ற சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் டவுன்.